கதை போலீசாரும் காடும் மாடு மற்றும் கரடி. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் குமார் என்ற வாடிக்கையாகும் போலீசாரு வாழ்ந்தார். அவர் கிராமத்தில் உள்ள அனைவராலும் விரும்பப்பட்டவர். ஏனெனில் எப்போதும் கிராமவாசிகளின் பிரச்சினைகளுக்கு உதவுவார். ஒரு நாள் குமாரு கிராமத்தில் நடந்து சென்றபோது அவன் ஒரு விசித்திரமான காட்சி பார்த்தான். ஒரு கரடி பூங்காவில் கலவரம் செய்து கொண்டிருந்தது. ஒரு மாடு தப்பிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தது. கிராமவாசிகள் அதிர்ந்து என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. குமார் உடனே அந்த இடத்திற்கு ஓடி சென்று கரடியை பார்த்தான். அந்த கரடி பெரியதாகவும் அசௌகரியமாகவும் இருந்தது. ஆனால் குமாருக்கு பயமில்லை. விலங்குகள் சில சமயம் பயந்து செயல்படுகின்றன என்பதை அவர் அறிவார். அவர் கரடியை மெதுவாக அணுகி, "பயப்படாதே, நான் உன்னை உதவிக்காக வந்திருக்கின்றேன்" என்று சாந்தமாக கூறினார். கரடி கூச்சலிடாமல் குமாரை பார்த்து நின்றது. குமார் சில படிகள் பின்னால் செல்ல அது சாந்தமடைந்தது. பின்னர் குமாரு மாட்டின் பக்கம் திரும்பினான். மாடு இன்னும் பயந்த நிலையில் இருந்தது. குமாரு அதனை நிதானமாக வழி நடத்தி கிராமத்திற்கு பாதுகாப்பாக திரும்பிக் கொண்டது. கிராமவாசிகள் அக்கபாவத்தை பார்த்து எளிதாக பிழைத்துக் கொண்டனர். குமாரு அப்போது வேறு வழியை கடந்து இந்த நிகழ்வை படைத்துக் கொண்டான். அது மிரட்டல் அல்ல, சுயநிலைத்தன்மையையும் சாந்தமாகவும் செயலை காட்டுகின்றது. முதலில் குமாரின் உறவுகளுக்கும் காட்டுவதற்காக கிராமம் சிக்முன்னால் செய்து கொண்டுள்ள நடவடிக்கையாய் என்று காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே!